ஹலோ வணக்கம். நான் உங்கள் காரைக்குடி கேஎம்சி மருத்துவமனையின் குடும்ப நல மருத்துவர் ராதாச்சந்திரன். இன்னைக்கு இப்போ இருக்கிற இளம் சமுதாயத்தினரிடையே பரவலா காணப்படுற ஒரு பிரச்சனையை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா 5 வயசு வரைக்கும் அதிக உடல் கனமுடைய குழந்தைங்களை பாக்குறச்சே எல்லாருமே சபியா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க, அமுல் பேபி மாதிரி இருக்காங்க அப்படின்னு கொஞ்சுறாங்க. ஆனா அதே குழந்தைங்க, அதுலயும் குறிப்பா பெண் குழந்தைங்க வளர் இளம் பருவத்திலயும் அதே மாதிரி அதிக உடல் கனத்தோட இருக்கும்போது கேர்லெஸ்ஸா இருக்காத, ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல அழைச்சிட்டு போ, தைராய்டு எதுனா இருக்க போகுது அப்படின்னு அறிவுறுத்துறாங்க, இல்லைன்னா அச்சுறுத்துறாங்க. உண்மைதானே? தைராய்டு கிளாண்ட் இது நம்ம உடம்புல இருக்கிற நாளமில்லாத சுரப்பிகள்ல ஒன்றுங்க. அது உங்களோட கழுத்தோட முன் பகுதியில குரல் வலையை ஒட்டி ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கும். பொதுவா கண்ணுக்கு தெரியாத இந்த தைராய்டு சுரப்பி அதிகமா சுரந்தாலோ அல்லது குறைவாக சுரந்தாலோ கழுத்து பகுதியில ஒரு வீக்கமாவோ அல்லது ஒரு கட்டியாவோ தென்பட ஆரம்பிக்கும். மருத்துவமனைக்கு வர்ற நோயாளிகள் சொல்றது என்னன்னா, டாக்டர் என் கழுத்து வீக்கமா இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க அப்படின்னும், அல்லது டாக்டர் என் பொண்ணோட கழுத்துல ஒரு கட்டி மாதிரி தெரியுது, தைராய்டா இருக்குமோ, பயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அச்சப்பட வேணாம் மக்களே. கழுத்து பகுதியில ஒரு வீக்கமோ அல்லது கட்டியோ உடல் பருமனோட தென்பட்டால் நீங்க தாராளமா காரைக்குடி கேஎம்சி மருத்துவமனைக்கு வரலாம். அங்கே உங்களோட தைராய்டோட செயல்திறனை கண்டறியக்கூடிய பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதற்கான தீர்வு காண்பதற்கான மருத்துவ நிபுணர்களும் இருக்கிறாங்க. அப்போ தைராய்டுக்கு செக் பண்ணிட்டு மருந்து எடுத்தா போதுமா? போதாது. தேவையான உணவு முறை கட்டுப்பாடுகளும் யோக பயிற்சியும் அத்தியாவசியம், அவசியமும் கூட. தேக பயிற்சி செய்ய இயலாமல் அதற்குண்டான இடமோ சூழ்நிலையோ அமைய பெறாதவங்களுக்காகவும், அல்லது சில சமயம் பாத்தீங்கன்னா என் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து லேட்டா வருவாங்க டாக்டர், அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு டியூஷன்லாம் இருக்கு, ஸோ உடற்பயிற்சி செய்ய இயலாதுன்னு சொல்றவங்களுக்காகவும் அருமருந்தா இருக்கிறது இந்த யோக பயிற்சி தாங்க. நம்முடைய உடலின் உள்ளுறுப்புகளோட செயல்பாட்டுகள் அனைத்தையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தைராய்டு சுரப்பிய சுலபமா சில எளிமையான யோக பயிற்சிகள் மூலமா நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ இது சம்பந்தமான உங்களது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நீங்கள் அணுக வேண்டியது உங்கள் காரைக்குடி கேஎம்சி மருத்துவமனையின் குடும்ப நல மருத்துவராகிய என்னை. நன்றி, வணக்கம். கேஎம்சி மருத்துவமனை காரைக்குடி, புதிய பேருந்து நிலையம் அருகில். தொடர்புக்கு 9688822044. உயிர் காக்கும் உயர் சிகிச்சைகள் அனைத்தும் உங்கள் அருகில்.